ரெண்டே பேர் தான் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு. நான் சொல்றதா சிஐ அறிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க. இதையெல்லாம் மறைச்சு சாத்திர அணையை வச்சு பழனிசாமி இன்றைக்கு போய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பொய்யை சட்டமன்றத்தில் தெளிவாக நாம் இன்றைக்கு அமலப்படுத்தி இருக்கிறோம். ஆதாரத்தோடு அமலப்படுத்துறோம். அதனால உடனே அடுத்து என்ன சொன்னால் லைசன்ஸ் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார். நம்ம அரசு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் லைசன்ஸ் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார்? ஏலமிட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரசை குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்களை தான் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப பாடப்பட தெரியும். உங்களுக்கு செந்தில் காமெடி, செந்தில் கொண்டபடி காமெடி உங்களுக்கு பாடப்படல. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் உறுதியோடு எழுந்து சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவாக சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்கள் வெளியில வந்தபோது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் வழிபட்டு அதுக்கடுத்து இன்னொன்று சொன்னார். அரசை விமர்சனம் செஞ்சு
அவன் சத்தம் போட்டு பேசுனது, சத்தம் போட்டு பேசுன சபையில வாய்க்கையே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக தான் ஆட்சியே கலந்து போயிருக்கான். நம்ம ஆட்சி கலந்துருக்கோம். அவர் சத்தம் போட்டு பேசுற டிவியில ஒழுங்கா போட்டுருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்கள யாழிக்குளம் உருண்டா சத்தம் அதிகமாக இருக்கும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதில் உண்மை ஒழுங்குமே கிடையாது. இன்னும் சொல்றேன், கோயிலில் குத்தி பொங்க வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக, சுயலாபத்துக்காக பல துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான். மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பவும் கூட சரி, நீங்களும் சரி, மாநிலங்களும் எம்பிக்களும் சரி, மாநில படிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கட்சி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீழ்ச்சி பொருளையாவது பேசக்கூடாது பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. எதுக்கு பயம்? காரணம் என்ன? உங்க மடியில் வைக்கணும். இந்த லட்சணங்கள் இருக்கு எதிர்கட்சி. இப்படி தொடர்ந்து